சங்கத்தமிழ எந்த செய்தியும் வெளியில சொல்லக்கூடாது. நார்மல் பர்சன் மாதிரி அவங்க மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. யாருக்கு உணர்ச்சி இல்லாம அத்தனை பேர் எங்க போயிட்டான், தாவேக்கா போயிட்டான். நீ அதே போல அமைதியா இருக்கணுமே தவிர எந்த கருத்து சொல்லக்கூடாது. கருத்து சொன்னா கட்சி விட்டு நீக்க சொல்லுவோம், 12 மணிக்கு நீக்க சொல்லுவோம், அவர் நீக்கிடுவார். சங்கத்தமிழ நீ தொடர்ந்து ரவிக்குமார பேச போறாரு. இப்ப எப்படி நீக்க முடியும்? சங்கத்தமிழ சொல்றாரு முழு நேரமா ரவிக்குமாருடைய சொத்துக்கள் எங்க இருக்கு? இப்ப பல கோடி சொத்து எப்படி இருக்கு? கே நகர்ல யார் குடியிருக்கா? மணல் கேடி ரகசியத்தை சொல்லுவாங்கிறார். இனிமேல் எனக்கு முழு நேர வேலைய இந்த கட்சி வெளியிலிருந்து நான் காப்பா. தலித் இயக்கம் ரவிக்குமார் ஒரு RSS, ஒரு பிஜேபி பினாமி, முதல்ல திமுக பினாமி, பாஜக பினாமி. இந்த நபர் தான் கட்சி அழிந்து போனதுக்கு காரணம். ரவிக்குமாரை பிடித்து தான் வன்னியரசே அமைச்சரானார். அங்க சீட்டு வாங்கினது காரணமே ரவிக்குமார் தான். பொது வெளியில சொல்ல போறேன்.